ரக்ஷிதாவை ஒரு தடவை அவர் பார்க்கறதுக்கு. மிஸ்டர் கோவிந்தராஜ், இந்த கேஸ் இருக்கிற நிலைமையை பத்தி நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும்ல. ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் யாரையும் அனுமதிக்க மாட்டோம். ஐ நோ சார். ஆனா நீங்க மனசு வச்சா நடக்கும் சார். நீங்க அவரோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நோ, ஐ எம் சாரி. கோர்ட்டோட அனுமதி இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கமிஷனர் இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. நீங்க கொஞ்சம் இருங்க, நமக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் ஒரு தடவை அவளை பார்க்கணும். பேசலாம் வேண்டாம், அப்படியே தூரத்துல இருந்து. சார், போலீஸ் அவங்கள கஸ்டடியில் வச்சிருக்காங்க. பார்க்க முடியாதுன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் சார். இந்த பாருங்க சார், சூழ்நிலை எதுவுமே நமக்கு சாதகமா அமையல. இருந்தாலும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். சுவாமி தபத்திருத்தானந்தாவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அஜகாலி சங்கத்தின் உறுப்பினரான கொலை செய்யப்பட்ட அல்டாஃபின் உதவியாளர் என்று சந்தேகப்பட்ட இந்தியன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிறுவனர் திரு நாசர் மலிக் அவர்களுக்கும் இதே தொலைக்காட்சியில் தலைமை நிருபராக வேலை செய்யும் ரஷீதா அலி உசைனுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்துள்ளது. மேல் விசாரணைக்காக மேலும் 14 நாட்கள் காவல் நீடிப்பை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பிரபல தபேலா கலைஞர் அலி உசைனின் மகளான அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். உள்ள வரலாமா? எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருப்போம். எதுக்கும். புரியலையே. எனக்கு தெரியும். என்ன இன்டர்வியூ எடுத்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஷீதாவை அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆனதுனால ரஷீதாவை எங்களால அப்படி விட்டுட முடியாது. என்ன விலை கொடுத்தாவது ரஷீதாவை நாங்க வெளியே கொண்டு வருவோம். உஸ்தாத், இனிமே நீங்களும் உங்க மகளும் அல்ஜி ஹாஜியோட பாதுகாப்புல தான் இருப்பீங்க. கடந்த 60 வருஷமா நான் வாழ்ந்தது யாருடைய பாதுகாப்புலயும் இல்லை. இனிமே அது எனக்கு தேவையும் இல்லை. அதுவும் முக்கியமா சொந்த நாட்டையே அழிக்கணும்னு துடிக்கிற ஒரு சங்கத்தோட பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. உஸ்தாத், நீங்க எங்களை பத்தி தவறான கருத்துக்களை உங்க மனசுல வச்சிருக்கீங்க. இல்லவே இல்லை. என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சரியானதுதான் எனக்கு தெரியும். இந்திய மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக போராடுற உங்க கூடலாம் பேசணும்னு நினைச்சதே அவமானமா நான் நினைக்கிறேன். இந்தியா இந்தியா இந்தியா, வாட் இந்தியா உஸ்தாத்? இந்த இந்தியா எப்படி நம்ம நாடாகும்? நானும் நீங்களும் சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தோட என்னைக்கும் கொடூரமா நடந்துக்கிற ஒரு ராஜ்யம் தான் இந்த இந்தியா. இந்த நாட்டுல பல இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம சகோதரர்களை கொடூரமா துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல, மகாராஷ்டிராவில, குஜராத்ல, ஏன் எல்லா இடத்துலயும் இந்து தீவிரவாதிகள் நம்ம சகோதரர்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டுல நமக்கு எங்க பாதுகாப்பு? அதிகாரத்திலிருந்தும்
பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் நம்மள அடிச்சு விரட்டுறாங்க. பயங்கரவாதிகள் உளவாளிகள்னு முத்திர குத்தி தினமும் நம்மள விரட்டுறாங்க. சொல்லுங்க உஸ்தாத், ஒரு உண்மையான முஸ்லிமால எப்படி இந்த நாட்டை விரும்ப முடியும் சொல்லுங்க? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இங்க கஷ்டப்படுறது வெறும் முஸ்லிம்ங்க மட்டும் இல்ல, எல்லா மதத்துக்காரங்களும் ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னொரு விதத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமை இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் இதே நிலைமை தான். துன்பப்படுறவங்க இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்டின்களோ இல்ல, மனுஷங்க, சாதாரண நிலையில இருக்கிற மனுஷங்க. இருக்கலாம், ஆனா நான் சிந்திக்கிறது ஏன் சகோதரர்களை பத்தி மட்டும்தான், முஸ்லிம் சகோதரர்களை பத்தி. நீங்களும் அதே மாதிரி சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் சிந்திக்கிறதும் ஏன் சகோதரர்களை பத்தி தான், இங்க இருக்கிற எல்லா மனித சகோதரர்களை பத்தி. உஸ்தாத், உங்களோட நம்பிக்கை எதுவா இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமையில அல்ஜி ஹாஜி கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ரஷீதாவை இங்க இருக்கிற கவர்மெண்ட் அனாவசியமா துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ரஷீதா கூடவும் உங்க கூடவும் நிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுக்கு உதவி பண்ண இப்ப நாங்க மட்டும்தான் இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. உங்களோட உதவி எனக்கோ இல்லை என் மகளுக்கோ தேவையே இல்லை. பல வருஷங்களா மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னா அபாயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை தாண்டி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்ததே இந்த பிரச்சனையோட நிலைமையை யோசிச்சதனாலதான். இது ரஷீதாவோடதோ இல்ல உஸ்தாதுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற முழு முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனை இது. இல்ல, இந்த பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும் மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை. மற்றவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. உஸ்தாத், பிடிவாதம் பிடிக்காதீங்க. நாங்க ரஷீதாவை காப்பாத்தலன்னா இங்க இருக்கிற சட்டம் அவளை தூக்கல ஏத்திடும். உங்க உதவியோட அவ தப்பிக்கிறத விட நான் ஆசைப்படுறது என்னன்னா, அவ குற்றவாளியாக இருந்தா தூக்குல ஏறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அல்லாஹ். சரி உஸ்தாத், அப்ப நான் கிளம்புறேன். ஆஹா. இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத், நீங்க இஸ்லாம நம்புறீங்களா? நம்புறேன், ஆனா நீங்க நம்புற அந்த இஸ்லாம இல்ல. காஷ்மீர் இந்தியாவோட பாகங்கிற சர்ச்சையில எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்ல. அதனால சுதந்திரத்துக்காக காஷ்மீர் ஜனங்க நடத்துற போராட்டத்துக்கு நாங்க ஆள்பலம் மட்டும் இல்ல, மத்த உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காஃபி. ரஷீதா, இன்னும் எதுக்கு இந்த பிடிவாதம்? தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஒத்துழைச்சா உனக்கு தண்டனை இல்லாம எங்களால பண்ண முடியும். சொல்லுங்க, காசிம் அப்பாஸ் கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு? அந்த ஆளு எங்க மறைஞ்சிருக்காரு? தவத்தேரு தானந்தாவை கொலை பண்றதுக்கு அல்தாப் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க, மரியாதைய விஷயத்த சொல்லுங்க. சொல்லுடி, அல்தாப் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கான்? தவத்தேரு தானந்தா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 5 நாள் நீ எங்க இருந்த? யாரு கூட நீ மறைவில் இருந்த? யாருடைய புத்திமதி கேட்டு நீ கர்ப்பணிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த? அல்ஜி ஹாஜி கூட உனக்கு என்ன தொடர்பு? சொல்லு, சொல்லுடி, சொல்லுடி சொல்றல்ல.
For more updates, like, comment, subscribe to our channel.